அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி. இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் யார் என்னென்ன கேரக்டர் என்னென்ன இது முழுசாக வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நன்றி சொல்லணும்னா, ஒருவேளை விஜய் 120 தொகுதியில் ஜெயிக்க வச்சுருந்தா இந்த அளவுக்கு யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, எவ்வளோ பச்சவந்தித்தனமாக மாறுறாங்க, எவ்வளோ இங்கே குதிரை பேரம் நடக்குது, இதெல்லாம் தெரியாமலே போயிருக்கும். எப்போவும் போல் ஒரு கட்சிக்கு மட்டும் முழு அதிகாரம் வந்து 120 தொகுதி 130 ஜெயிச்சா அவங்க மட்டும் முதலமைச்சரே போயிருப்பாங்க. மற்ற கட்சிகளோட எந்த ஒரு குணாதிசயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. வழக்கம் போல் அவங்க கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு வழக்கம் போல் அரசியல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் வெறும் 108 தொகுதி மட்டும் ஜெயிக்க வச்சு விஜய் மற்ற கட்சிகளை கோரிக்கை வைக்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த தமிழ்நாட்டோட ஒவ்வொரு கட்சிகளோட நிலைமை தெரியுது. முதல் நாள் வரையும் எந்தெந்த கட்சி திமுக கூட்டணியோ தாவேக்கா யாரை எதிர்த்து வெற்றி பெற்றுச்சு, திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றுச்சு. இதுதானே உண்மை. அதே மாதிரி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாரை எதிர்த்து வெற்றி பெற்றாங்க, தாவேக்கா எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கோம், இல்லை அதிமுக எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் நேற்று வரையும் ஊழல்வாதியாகவும் தீய சக்தியாகவும் இருந்த திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் திடீர்னு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த நாள் காலையிலேயே கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தீய சக்தியாக மாதிரி நேராக விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க. அதை விட கொடுமை, இவங்க 2 பேரும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுகவும் வேற கூட்டணி பேசுது. அது இன்னும் கேவலம். உண்மை தானே? அதிமுக இவரும் ஒன்று சேரும் நம்மளால நான் கடவுளை கூட நினச்சி பார்த்துட மாட்டோம் தானே. அந்த பேச்சுவார்த்தையே நடந்திருக்கு. இதில் என்னன்னா, அந்த பேச்சுவார்த்தைகளும் நல்லா ஈடுபட்டுட்டு இன்னைக்கு பெரிய உத்தமர் மாதிரி அதுலேருந்து ஒரு 24 பேர் கிளம்பி நேராக வந்து டிவிக்கெல்லாம் திரும்பி பேசுகிறாங்க. கேட்டால் இவங்க வந்து கூட்டணி நடந்துச்சான், பேச்சுவார்த்தை நடந்து அப்பயே ஓப்பன் பண்ணி விட வேண்டியதுன்னா, அதுவரை அமைதியாக இருந்தால் அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் அதில் ஒரு பலன் அனுபவிக்கிறான்னு அமைதியாக இருந்துட்டு திடீர்னு அதுவும் அமையலன்னு டக்குன்னு 24 பேர் வந்து ஆதரவு தரலாம் விஜய்க்கு. எதுக்கு இப்போ ஆதரவு தரணும்? விஜய் தான் 3 மெஜாரிட்டி இருக்குது, 120 தொகுதி வந்துடுச்சு. இது நீங்கள் எது 3 ஆதரவு கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோ சீக்கிரமாக அமைச்சர்களை பங்கு பெறணும், மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணம். நல்ல அரசியல். ஒவ்வொரு கட்சி கம்யூனிஸ்ட்லேருந்து ஐஎம்எல்லேருந்து ஒரு கட்சி எம்எல்ஏ உள்ள டிடிவி மூண்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கும் ஒரு குணாதிசம், ஒருத்தருக்கும் உள்ள எண்ணம், ஒருத்தருக்கும் உள்ள அந்த கேவலமான அரசியல் நல்லா தெரிஞ்சிச்சு. இதில் ஒரே ஒரு நல்ல காரியம் என்னென்னா, இந்த கட்சி பிரச்சனை ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு முடிகிற வரையும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையும் இதில் எந்த விதமான கருத்தும் சொல்லலை. கருத்து கேட்டாங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்து கேட்டதுக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அமைதியாக இருந்திருக்காரு. இதே பாமக தான் ஒரு கருத்து சொல்லியிருந்து டிவிக்கு ஆரோக்கிய விஜய் ஆதரிக்க சொல்லியிருந்தா நேரம் நம்ம பாமக மேலே எவ்வளோ பழியை சொல்லி போட்டுருப்பானோ தெரியும். சொல்லிட்டு போனோம், அதுன்ற போனோம், இந்த ஒட்டுமொத்த மீடியாவை என்னமோ நேர்மைக்கே பிறந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி 2 சீட்டை வச்சுக்கிட்டு திருமாவளவும் கம்யூனிஸ்டும் இவனை பண்ண ஆட்டத்தை பார்த்தா நேர்மையான அரசியல்னு கதை கட்டுறாங்க. என்னென்ன உருட்டு விட்டுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். தமிழ்நாடு சந்தை சிரிக்குது.